மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்களோட வீட்டிற்கு பாம்பு வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகரான திரு கே பாக்யராஜ் அவர்கள் சமீபத்தில் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருந்தாரு. அவரோட உடலை சென்னை பெசன் நகரில் இருக்கக்கூடிய மின்மயணத்தில் தகனம் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ அவங்களோட வீட்டில் ஹிந்து முறைப்படி நடக்க வேண்டிய ஒரு சில ரிச்சுவல்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நேரத்தில் தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, பாக்யராஜ் சாரோட வீட்டுக்கு பாம்பு ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் இதை பார்த்து அவங்களோட வீட்டில் இருந்தவங்க பயங்கரமாக ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இதை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறந்தவங்களோட வீட்டுக்கு பாம்பு வருது அப்படின்னா அது வந்து நல்ல விஷயந்தான். ஏன்னா இறந்தவங்க அதன் வாயிலாக கூட வந்து காட்சி தருவாங்க. நீங்கள் அப்போ அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு தானே இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதற்காக கூட வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் இது ரிலேட்டடாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி கிடையாது, சயின்ஸ் ரீதியாக நீங்கள் பார்க்கணும். இறந்தவங்களோட வீட்டில் அன்னைக்கு இறந்து போன அன்னைக்குமே வந்து பால் ஊற்றுறது, பால் தெளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். அதே போல் அடுத்த 2 நாட்களுக்குள்ள அவங்களோட வீட்டில் பால் தெளிக்கிறது, பால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹிந்து முறைப்படி சம்பிரதாயத்தில் இருக்குது. பால் அப்படிங்கிறது பாம்பு குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு பாலின் வாசத்தினால கூட பாம்பு வந்து அந்த பக்கம் வந்திருந்திருக்கலாம். ஸோ இதுதான் லாஜிக் ரீசனாக இருக்குமே தவிர, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆன்மீக ரீதியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ பாக்யராஜ் சாரோட வீட்டுக்கு பாம்பு வந்திருந்தது இப்போ மிக பெரும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சிலர் ஆன்மீக ரீதியாக சொல்கிறாங்க, ஒரு சிலர் அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க. பட் யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் சந்தோஷங்களாம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலுமே ஆன்மீக ரீதியாக இறந்து போனவங்க அந்த மாதிரி பாம்பு ரூபத்தில் வந்து காட்சி தருவாங்களா, இல்லை சயின்ஸ் ரீதியாக பால் வச்சதுனால தான் அந்த மாதிரி பாம்பு வந்திருக்கா? உங்களோட தாட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சூர்யா அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு. அண்ட் இது ரிலேட்டடாக சூர்யாவே ஒரு சில முக்கியமான விஷயங்களை அவரோட ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் சூர்யாவோட ஃபேன்ஸ் ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு மீட்டிங்கில் நடந்த முக்கியமான விஷயங்களில் முக்கியமான நிர்வாகிகள் கூடிய சீக்கிரமே அண்ணன் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அது சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிருந்துச்சு. ஏற்கனவே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இப்போ முதலமைச்சராக இருக்காரு. அதை தொடர்ந்து சூர்யாவும் கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை நிறைய பேர் வந்து எழுப்பியிருந்தாங்க. சோசியல் மீடியாலையும் ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு. நிறைய பேர் அதற்கு ஆதரவும் கொடுத்திருந்தாங்க. ஆனால் இது ரிலேட்டடாக சூர்யா அவர்கள் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, என்னோட ரசிகர்கள் எனக்கு தம்பிகளாக இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு தேவையானவற்றை நான் அரசியலுக்கு வந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு அண்ணனாக இருந்தே நான் பண்ணுவேன், அகரம் மூலியமாகவும் நான் பண்ணுவேன். இப்போதைக்கு எனக்கு அரசியல் நுழையிற எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. உங்களை மகிழ்விக்க நல்ல படங்கள் கொடுக்கணும், அது மட்டும் தான் என் மைண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இதன் மூலயமா அரசியல் என்ட்ரி கிடையாது அப்படிங்கிறத சூர்யா திட்டவட்டமாக மறுத்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.